கிருத்திகை நட்சத்திரத்துக்கு செவ்வரளின்னு ஒரு பூவை கொடுக்குறாங்க. அதை யார் பயன்படுத்தணும்? பரணி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தணும். அப்போ ஏன் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வரளிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னும் போது, மொத்தமாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பூக்கள் ஏதோ கதை விட்டுட்டு போயிடல. ஒவ்வொன்றும் அலசி ஆராய்ஞ்சு அந்த காரகத்துவங்கள் இதில் பொருந்தி வருதான்னு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். கிருத்திகை நட்சத்திரன்றது செவ்வாயோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். அப்போ செவ்வாயினாலே முருகருக்கு பயன்படுத்துறது உகந்த பூன்னு பார்த்தா செவ்வரளி அப்படின்னு பேர். அப்போ கிருத்திகை நட்சத்திரனாலே செவ்வாய், முருகர், செவ்வரளி இதெல்லாமே சம்மந்தப்பட்டு வரும். அரளி செடியும் சம்மந்தப்பட்டு வரும். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரளி செடி உங்களுடைய வீட்டில் வளர்க்கலாம், அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் அல்லது அருகில் உள்ள ஏரி, குளம், நீர்நிலைகளில் போயிட்டு ஒரு நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள், இப்போ நீங்கள் ஆவணியில் பிறந்தீங்களா, ஆவணியில் கிருத்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு போயிட்டு அருகில் உள்ள இடத்துல அதை வச்சு அதுக்கு நவதானியத்தை உரமாக போட்டு நவதானியம் ஊற வச்ச தண்ணீரை விட்டுட்டு வழிபட்டு வாங்க. அடிக்கடி போயிட்டு அந்த செடியை பார்த்துட்டு வர உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ரெண்டாவது, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பூ பாரிஜாதம். பாரிஜாதம் பூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா செடியே ஏதாவது ஒரு இடத்துல பாரிஜாத செடி வாங்கி வச்சுக்கலாம். அதனுடைய பூக்களை நீங்கள் சுவாமி படங்களுக்கோ அல்லது நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கும் போது உங்களுடைய ஜன்னல்களில் அந்தந்த ஒரு 4-5 இடத்துல பாரிஜாத மலர்களை வீசும்போது வீடு ஃபுல்லாக நல்ல நறுமணம் வரும். ஸோ பாரிஜாத மலரை நீங்கள் பயன்படுத்தினால் பொருளாதாரமானது ஆக்டிவேட் ஆகும். ரெகுலராகவே பயன்படுத்துங்க, நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்.